வெல்கம் டு ட்ரேடர் நியூஸ். டிசம்பர் 8 வாங்க ஸ்டாக் மார்க்கெட் நியூஸை குயிக்கா பார்த்துடலாம். நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட அட்வைசர் அல்ல. இந்த வீடியோ தகவல் வழங்கும் நோக்கத்திற்காக மட்டுமே. எந்த வகையிலும் முதலீடு செய்யுங்கள் என்று சொல்வதற்கான வீடியோ இது அல்ல. இங்கு சொல்லப்படும் தகவல்கள் அனைத்தும் என் சொந்த பார்வைக்குட்பட்டவை. யாரும் ட்ரேடிங் செய்யும் முன் சான்றளிக்கப்பட்ட நிதி ஆலோசகர்களிடம் கலந்து ஆலோசிப்பது நல்லது. ஃப்ரைடே இண்டெக்ஸ் பார்த்துருப்பீங்க. நிஃப்டி பார்த்துருப்பீங்க. பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. 152 பாயிண்ட்ல பாசிட்டிவ் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 447 பாயிண்ட்லையும், பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 488 பாயிண்ட்லையும் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஐபிஓ லிஸ்ட் பார்த்துருப்பீங்க. இந்த 3 கம்பெனியுமே வந்து டிசம்பர் 5ஆம் தேதியோடயே க்ளோஸ் ஆயிடுச்சு. மண்டே பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடும். யார் யாருக்கு அலாட்மெண்ட் வந்து இருக்குது இல்லைன்னு மண்டே வந்து ரிசீவ் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த 3 கம்பெனி மீஷோ, ஆக்சிஸ், வித்யா வயர்ஸஸ் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வந்து லிஸ்டிங் வந்து வந்துடும். அவ்வளோதான். ஸ்டாக் மார்க்கெட் நியூஸை பார்த்துடலாம். கோல்டன் டபாக்கோன்னு பார்த்தோம்னா, கோல்டன் டபாக்கோ வந்து இப்போ வந்து பிஸ்னஸ்ல வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அடி வாங்கியிருக்காங்க. என்ன ரீசன்ஸ் பார்க்கும்போது அவங்க வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூவாகவும் சேல்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது. வீக்கோடைய ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா வீக்காக தான் இருக்குது. ஸோ அதனால மார்க்கெட்டோட எவாலுவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குது. இதுல என்ன சொல்றாங்கன்னா இன்வெஸ்டர் வந்து ஃபியூச்சர்ல வந்து இது அன்சர்டனா இருக்கும். ஸோ இதுல இன்வெஸ்ட் பண்றது ஹை ரிஸ்க்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்னல்ல இருந்து ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. இன்டர்னல்ல வந்து மண்டே பாத்தீங்கன்னா 1500 கோடி பிளாக் டீல் நடக்க போகுது. அது வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டர் வந்து பையா செல்லிங்கான்னு வந்து டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ரெண்டுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணல. பையிங் சைட்லயும் இருக்கலாம், செல்லிங் சைட்லயும் இருக்கலாம். ஆனா வந்து நாளைக்கு மண்டே பாத்தீங்கன்னா ஸ்டாக் பிரைஸோட டிபெண்டிங் வச்சே அது பையிங்கா செல்லிங் டீலான்னு நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வந்து நாளைக்கு கவனமா இருங்க. இன்டர்னல் ஸ்டாக்ஸ் வச்சிருக்காங்க எல்லாருமே. மிஸ்டர் பெக்டர் ஃபுட் கம்பெனிலேருந்து ஒன்று நியூஸ் கிடைச்சிச்சு நம்மளுக்கு. ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரெக்கார்ட் டேட் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போறாங்க. அதாவது ரெக்கார்ட் டேட் வந்து 12 டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா ரெக்கார்ட் டேட்னா ஒன்றும் இல்லை. நீங்க வந்து 11 டிசம்பர் அன்னைக்கே வந்து அந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணியிருக்கணும். நீங்க 12 டிசம்பருக்கு வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பிளிட்டிங்லாம் கிடைக்காது. 11 டிசம்பர் அன்னைக்கு நீங்க வாங்கி வித்திருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் வந்து ரெக்கார்ட் டேட்ன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா அதுக்கு மீனிங் என்னன்னா, இப்ப வந்து நீங்க 2 ஷேர் வாங்கியிருக்கீங்க. அது ஒரு ஷேரோட விலை ரூ. 100. அப்போ டோட்டலா ரூ. 200. ஓகேவா? ஆஃப்டர் ஸ்ப்ளிட் பண்ண பிறகு ஏன்னா வந்து ஸ்ப்ளிட் வந்து 2:10ன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் ஸ்ப்ளிட் பண்ண பிறகு உங்களோட ஷேர் வந்து ரூ. 10 ஒரு 10 ஷேரா மாறிடும். உங்களோட ஷேரோட பிரைஸ் வந்து ரூ. 20 ஆயிடும். டோட்டலா அதே அதே பிரைஸ் தான் ரூ. 200 தான். ஆனா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஷேர் கிடைக்கும். பிரைஸ் வந்து கம்மியா கிடைக்கும். ஸோ எப்பவுமே வந்து ஸ்ப்ளிட் பண்றாங்கனாலே அந்த அதோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, மேபி நான் இதுவரைக்கும் பார்த்ததுல சொல்றேன். மேபி வந்து அது டவுன் ட்ரெண்ட்ல தான் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா, அது பாசிட்டிவாவும் போகும். இல்ல நெகட்டிவாவும் போறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. இண்டிகோ பார்த்தீங்கன்னா, இண்டிகோல இருந்து நமக்கு ஒரு 2 நியூஸ் இன்னைக்கு கிடைச்சுச்சு. ஆக்சுவலா இண்டிகோல வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஏர்லைன்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஏர்லைன்ஸ் அது வந்து ஸ்ட்ராங்கான ரெப்புடேஷன்ஸ் அண்ட் பங்க்சுவாலிட்டியோட இருந்துச்சு. ஓகேவா? இப்போ வந்து அந்த க்ரீசியஸ் உடைய பீரியட் கிடைச்சதுனால, அதாவது அவங்களுக்கு அ பைலட்டோட ரெஸ்ட்டும் அண்ட் க்ரூவோடைய ஷார்டேஜ் கிடைச்சதுனால, அவங்க இருந்ததுனால அவங்களுக்கு வந்து சீரியஸ்லி வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. கஸ்டமர்ஸ் யாருமே வந்து அவங்க மேல பிலீவ் பண்ற மாரியும் தெரியல. மேஜர் கஸ்டமர்ஸ் எல்லாருமே. ஸோ வந்து இப்போ வந்து அவங்களோட நேம் ஃபுல்லாவே அடிபட்டுருச்சு. ஸோ அதனால அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இண்டிகோல வந்து ப்ராஃபிட் கட் அதாவது அவங்க ப்ராஃபிட் கட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, அவங்க சைட்ல இருந்து பைலட்டோட சேலரி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அண்ட் அந்த ஏடிஎஃப்ன்னு சொல்றாங்கல்ல, அதாவது ஃபியூயலோட பிரைஸஸ் வந்து அதிகமாயிடுச்சு. என்ன ரீசன்னால நம்மளோட ருபீஸோட இது வந்து வீக்னஸ் ஆயிட்டே இருக்கிறனால, ஏடிஎஃப்போட பிரைஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால வந்து அவங்க வந்து 26, 28 அந்தோட ஏர்னிங்ஸ் பார்த்தோம்னா 20% வந்து டவுனா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்சைட் நேரோலக் பெயிண்ட்ல இருந்து நமக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிச்சு.
ஆக்சுவலா வந்து அதுல இருக்கக்கூடிய இன்சைட் ட்ரேடிங் விண்டோக்கு வந்து டிசம்பர் 17ல இருந்து 4 டிசம்பர் 17 டிசம்பருக்கு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்சைடர் ட்ரேடிங் விண்டோன்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஆக்சுவலா வந்து அது வந்து சிஇஓ, மேனேஜர் லெவல்ல ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அந்த கம்பெனில இருக்கக்கூடிய ரிசல்ட்டோ இல்லைன்னா வந்து ஏதாவது முக்கியமான ஏதாவது இருக்கும்ல, அது எல்லாமே அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால வந்து அவங்க மார்க்கெட்ட வந்து ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அந்த ஸ்டாக்கோடைய மார்க்கெட்ட வந்து ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து அந்த கம்பெனில ஒர்க் பண்றவங்களுக்கு மட்டுமே அந்த சிஇஓ, மேனேஜர் அந்த பெரிய பெரிய லெவல்ல இருக்கவங்கல்ல, அவங்களுக்கு மட்டுமே வந்து அந்த 4 டூ 17க்குள்ள இருக்கிறது வந்து ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இப்போதைக்கு கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 228ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஆக்சுவலா வந்து ஐசிஐசிஐ பார்த்தீங்கன்னா, டார்கெட் வந்து அதிகரிச்சிருக்காங்க. 267ஆ குடுத்துருக்காங்க. அ அனலைசர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஃபியூச்சர்ல இதனுடைய Q3 ஓட ரிசல்ட்ல வந்து சேல்ஸ் வந்து மேபி இன்கிரீஸ் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பஜாஜ் ஃபினான்சியல்ஸ் பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஃபினான்சியல்ஸ் உடைய இதுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து 2030க்குள்ள அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து அதிகரிச்சுருவாங்க. எவ்வளோன்னா, 24,000 கோடிக்கு ப்ராஃபிட் அதிகரிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க வந்து 220 மில்லியன் மேல வந்து கஸ்டமர்ஸ நாங்க பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன என்ன ரீசன்ஸ்னால ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க வந்து லோன்ஸ், இன்சூரன்ஸ், டிஜிட்டல் குரோத் மூலியமா வந்து 220 மில்லியன் கஸ்டமர்ஸ நாங்க பிடிப்போம்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர்ஸ் வந்து எங்களுடைய கம்பெனிக்கு வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட பிளான் என்னன்னா, நாங்க வந்து ஒன் ஆஃப் இந்தியன் லார்ஜஸ்ட் ஃபினான்சியல் சர்வீஸ் குரூப்ல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ட்ராங் ப்ராஃபிட்டபிலிட்டியா இருக்கும்னு இந்த கம்பெனில இருந்து நமக்கு கிடைச்சது. ஏஞ்சல் ஒன்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆ ஆக்சுவலா வந்து ஃபெட்டோடைய டிசிஷன்ஸ் வந்து வரப்போகுது. சரியா? அதனால வந்து கோல்டு பிரைஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரேடர் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன்ஸ் வந்த அப்புறமேவும் கோல்டு பிரைஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஹை ஆகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கோல்டோடைய ஹை ஹை லெவல்ல போகும்னு சொல்லியிருக்காங்க. சிம்ப்ளெக்ஸ் ரியாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு வந்து மார்க்கெட் எவாலுவேஷன்ஸ் வந்து டவுன் ட்ரெண்ட்ல குடுத்துருக்காங்க. என்ன ரீசன்ஸ் பார்க்கும்போது, ஃபினான்ஷியலாவும், ஃபண்டமெண்டலாவும் வீக்கா இருக்குது. அதுவும் இல்லாம அவங்களுடைய ஆப்பரேஷன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி லாஸ்ட்ல தான் இருக்குது. நெகட்டிவ்ல தான் போயிட்டுருக்குது. பூவர் ரிட்டர்ன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர்ஓஇ சொல்றாங்கல்ல. அது பூவர் ரிட்டர்ன்ல தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு யாருக்குமே வந்து இதுல நம்பிக்கையே இல்ல. இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் பியரிஷ் மூவ்மெண்ட்ல தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து 52 வீக் லோ பக்கத்துல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. அமெரிக்காவுல பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரெட்டி லேபரேஷன்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவுல டாக்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அப்போதான் வந்து நம்ம இந்தியன்ல இருக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே வந்து ரொம்ப அடி வாங்கியிருந்துச்சு. அதுல வந்து டாக்டர் ரெட்டி, சன் ஃபார்மா இது எல்லாமே ஒரு கம்பெனி தான். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுல விற்கும் மருந்துகள்ல லாபம் லாபம் ஃபுல்லாவே குறைஞ்சிருச்சு அவங்களுக்கு எல்லாருக்குமே. ஸோ அவங்களுடைய கம்பெனில வந்து ஃபினான்சியலாவும் அந்த லாபம் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது டாக்டர் ரெட்டிக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பெரிய லாபம் தரக்கூடிய சந்தையே பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கா தான். ஸோ அமெரிக்கால அந்த அந்த பெர்சன்டேஜ் வந்து வரி போட்டதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப அடி வாங்கிச்சு அவங்களுடைய லாபத்துல. ஸோ அவங்க வந்து பொது மருந்து, அதாவது ஜெனரிக்ன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த இதுல மட்டுமே அவங்க வந்து இருந்திருந்தாங்க. இப்போ வந்து நம்ம வந்து புதுசா ஏதாவது பண்ணணும்னு சொல்றதுக்காக ஹை வேல்யூ மெடிசின்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஜெனரிக்ஸ் பயோசிமிலர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய புது மருந்துகளை உருவாக்குறதுல முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதனால ஃபியூச்சர்ல அவங்களுக்கு லாபம் வந்து கம்மி ஆகாம இருக்கும்னு சொல்றதுக்காகவும், அதுவும் இல்லாம நிறுவனத்துல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிக மதிப்புள்ள மருந்துகள்ல புதிய சந்தைகள்ல கவனம் செலுத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஆக்சுவலா நான் இப்பதான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது நான் தப்பா பேசியிருந்தாலும், பிழைகள் இருந்திருந்தாலும் என்னை மன்னிச்சிடுங்க. ஃபியூச்சர்ல போக போக நான் வந்து ப்ராப்பரா பேசியிருப்பேன். தேங்க் யூ.